விலாக் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சமான ஒரு டெம்பிள் தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட இஷ்ட தேவதை, இஷ்ட தெய்வம் எப்படினாலுமே சொல்லலாம். ஸோ வந்துட்டு மண்டலமாணிக்கத்தில் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்துட்டோம் கோயிலுக்கு. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்கபுரத்துக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நடு சென்டரில் காட்டுக்குள்ளே இருக்கும் இந்த கோயில். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு டெம்பிள் தான் சொல்லுவேன். நாங்கள் மெயினாக வரதே இந்த அம்மனை தரிசிக்க தான். ஸோ எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு ஒரு திருப்பம் கிடைக்கும். அது எதனால நம்மளுக்கு தெரியாமே இருக்கும். ஆனால் நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை என்றைக்குமே கைவிடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான். அவ்வளோ கஷ்டங்களோட, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுனால ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் வந்தோம் இந்த கோயிலுக்கு. பட் இங்கே இருக்கிற அம்மன் எங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் நல்ல நிலமையில இருக்கோம். அப்படின்னா அதுக்கு ரீசன் இந்த சாமின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் விடாமல், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாப்பா எப்படி இருக்கா அந்த மாதிரில இருந்துகிட்டே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 48 நாள் கிட்டக்க எல்லாருமே விரதம் இருந்து, ஒரு 1 வீக்காக இருக்கட்டும் இல்லை 48 நாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து இந்த அம்மனை நாங்கள் தரிசிப்போம். ஸோ அப்பா தான் பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. விரதம் இருந்தால் மட்டும்தான் சன்னதிக்குள்ளே ஏற முடியும். திடீர்னு நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சாமினால தான் நம்மளே கெஸ் பண்ணியிருப்போம். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் நான் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சே எங்களுக்கு உதவி பண்ண ஒரே தெய்வம் இந்த அம்மன் தான். கண்டிப்பாக லைஃப் லாங் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. இங்கே எப்போயுமே விரதம் இருந்து பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு ஃபுல்லாக கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் யாரும் இங்கே கும்பிட்றதா என்னன்னு எனக்கு தெரில. நாங்கள் போனோம்னா மட்டுமே எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு நல்லபடியாக பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இந்த டெம்பிள் ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். பொங்கல் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சாமிக்கு பூஜை எல்லாமே அப்பா தான் பண்ணாங்க. தம்பி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். நல்லா நாங்கள் போன டைமும் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அம்மா தம்பியை பார்த்தனால நாங்கள் மற்ற வேலை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். பார்ட் 2 நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.